Hi viewers, this is Prasant from Wealth Creator. டுமாரோ மார்க்கெட்டில் நிஃப்டி எக்ஸ்பிரி இருக்குது. டுமாரோ லெவல்ஸ் பார்த்துடலாம். தென் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு சின்ன கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க. ஆல்மோஸ்ட் 25,930 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ஒரு 20 மினிட்ஸ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலை தாண்டி செகண்ட் சப்போர்ட் லெவல் டச் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 25,893 செகண்ட் சப்போர்ட் லெவல் இருந்துச்சு. பட் செகண்ட் சப்போர்ட் லெவல் கொஞ்சம் டச் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் அகெயின் மேலே போயிட்டாங்க. மேலே போய் ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்போம். அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அதில் எதுவும் ட்ரேட் போக வேண்டான்னு. இன்றைக்கும் மார்க்கெட் அந்த நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த லெவலை இன்றைக்கி நம்ம தாண்டலை மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னு லெவல்ஸை செக் பண்ணிடலாம். டுமாரோ டியூஸ்டே மார்க்கெட் எக்ஸ்பீரி. ஸோ எக்ஸ்பீரியில் நமக்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. ஃபஸ்ட்டு நோ ட்ரேட் ஜோன் பார்த்துட்டிங்க அப்படின்னா லெவல் பார்த்துட்டிங்க அப்படின்னா 26,004 இருந்து 26,044 வரையும் நமக்கு ஒரு நோ ட்ரேட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்தே எடுத்துக்கோங்க. ஸோ இன்கேஸ் ட்ரேட் புட் ஆர் கால் எடுக்கிறவங்க ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு டிசிப்ளினான ட்ரேட் நடக்கும். தென் நம்மளோட கேபிட்டல் சேஃபாக இருக்கும். ஓகே, இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் கிடைக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா 25,945 ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,945 எகெயின் மார்க்கெட் பிரேக் டவுன் ஆகி கீழே போச்சு அப்படின்னா 25,891 நமக்கு செகண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவலும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி கீழே போகுது அப்படின்னா நமக்கு 25,840 ஃபைனல் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இது சப்போர்ட் லெவல்ஸு. ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸும் பார்த்துடலாம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நோ ட்ரேட் ஜோனில் இருந்து மார்க்கெட் மேலே, அதாவது 26,044 அபோவ் கிராஸ் ஆகி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் 26,090 ஒரு சப்போர்ட் ஜோன், ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை டச் ஆகிருச்சு அப்படின்னா மார்க்கெட் அகெயின் இதை பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சு அப்படின்னா 26,144 நமக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த லெவலும் மார்க்கெட் நாளைக்கு அபோவ் பிரேக் அவுட் ஆகி போகுது அப்படின்னா 26,197 அண்ட் 26,200 ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். ஸோ இந்த லெவலை கிராஸ் ஆகும்போது பார்த்துக்கோங்க. ஸோ ஹோல்டு யாரும் பண்ண வேண்டாம். இந்த லெவலுக்கு வருது அப்படின்னா மார்க்கெட் எக்ஸிட், ட்ரேட் எடுத்தவங்க எக்ஸிட் கொடுத்துருங்க. ஓகே, இந்த லெவல்ஸ்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் லெவல்ஸ் செக் பண்ணுறதும் மட்டும் இல்லாமல் ஸ்டாப் லாஸும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன். தென் ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஒரு டைம் நீங்கள் ட்ரேட்குள்ளே என்ட்ரு ஆகும்போது உங்களோட லெவல்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ட்ரு ஆகிக்கோங்க. ஸோ அது பெட்டராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.